திரு ஐயாற்றிலே எழுந்தருள்கின்றார். திரு ஐயாரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்கிறேன் பாருங்க. திரு ஐயாற்றில் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள்கின்ற அந்த காலகட்டம் வந்து 6ஆம் 6, 7 இந்த நூற்றாண்டு இடைகளில் நிகழப்பட்ட ஒரு காலம். இப்போ நம்ம திருவையாருக்கு நம்ம போகிறோம் இல்லையா, திருவையாற்றில் தான் நம்ம ஆறை பார்க்குறோம் இல்லைங்களா. ஞானசம்பந்த பெருமான் ஆச்சாரியர் காலத்தில் 5 ஆறு ஓடிச்சுங்க. 5 ஆறு அது எங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு வரைக்கும் அந்த 5 ஆறுகள் இருக்கின்றார். அந்த 5 ஆறு பேரை சொல்கிறேன் பாருங்க. வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவிரி, மொத்தம் 5 நதி. இது இந்த நதிகளுங்கிறது தஞ்சாவூர் டு திருவையாறு வரைக்கும் இருக்கு. இப்போ அது அங்கங்கே இதாகி போச்சு. அது ஆறெல்லாம் மறைஞ்சு ஊராகவும் ஆகி போச்சு. இப்போ என்னன்னா திருக்கண்டியூர் இருக்கு பார்த்தீங்களா, திருவையாறு தஞ்சாவூர் போனால் கண்டியூர் வரும் இல்லைங்களா. கண்டியூர் வரையுமே ஆறு இருந்திருக்கு. இடையில ஊரெல்லாம் கிடையாது, இடப்பகுதியே இல்லை. தஞ்சாவூர்லேருந்து கண்டியூர் வரையுமே ஆறு தான் இருந்திருக்கு. திருஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்தில், சுந்தரமூர்த்தி நாயனார் காலம் 100 வருஷம் கழிச்சு அவர் வர்றாரு. இப்படி இவங்கெல்லாம் வரும்போது கண்டியூர்லேயே தான் நின்றுட்டாங்க. திருவையாறுலாம் வர முடியல. ஆறு அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஆறு ஃபுல்லாகவே ஓடி இருக்கு, முழுசாக ஓடி இருக்கு. இப்போ திருஞான சம்பந்த பெருமான் காலத்தையும் திரு கண்டியூர் சோட்டுத்துறை இருக்கு பார்த்தீங்களா, அது முழுவதும் ஆறு ஓடி இருக்கு. அங்கே நின்று பாடிட்டு தான் ஆற்றையெல்லாம் கடந்து திருஞான சம்பந்த பெருமான் வந்து திருவையாறுக்கு வந்து இந்த பதிகாரம் வர்றாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமானும் திருவையாருக்கு வர்றாங்க. திரு கண்டியூருக்கு வந்துட்டாங்க. சோட்டுத்துறையோட திரு கண்டியூருக்கு வந்துட்டாங்க. கண்டியூர் வந்து ஆறு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அங்கேருந்து பார்த்தா திருவையார் கோபுர தரிசனம் கிடைக்குமா, அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அங்கேருந்தே கோபுர தரிசனம் கிடைக்குமா. அந்த நிலையிலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் வந்திருக்காங்க. திருவையாற்றுக்கு வழிபாடு செய்யணும்னு ஆசை. இவ்வளோ தூரம் வந்து சாமி பார்க்காம போக முடியுமா? ஆனால் ஆற்றுல வெள்ளம் ஓடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் தரிசனம் பண்ணணும்னு சாமி முடிவு பண்ணிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். அங்கிருந்தே பாருங்க, பரவும் பரி சொன்று அறியே நான் அப்படின்னு பாடுறார். இல்லை நம்ம இன்னைக்கு ஞானசுந்தர தேவாரம் படிக்கிறோம். அந்த பதிவு பாடலையும் பாருங்க, திருவையாற்றப்பனுடைய கருணை. அந்த ஆறு அப்படியே பிரிஞ்சு கொடுக்குது, மொத்தமாக ரெண்டா பிரியுதுங்க, பிரிஞ்சு வழி கொடுக்குது, தடம் கொடுக்குது. காந்தார பண்ண பரவும் பரி சொன்று அறியே பண்டே உண்மை பயிலாதே. நல்லா கேளுங்க, இந்த கருத்துப்படி சாமி இல்லை, இது நமக்கு தான். இது பெருமானே உங்களை நான் வழிபாடு செய்யலை. பரவுதல்னா மனம் மொழி மெய்களால், மனம் மொழி மெய்களால் தான் வழிபாடு நம்மெல்லாம் செய்யணும். அது நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன். அந்த மனமொழி மெய்களால் நான் வழிபாடு செய்ய எனக்கு தெரியாது அப்படின்னார். யாரு? சுந்தரமூர்த்தி. அவருக்கே தெரியாது, நமக்கு தெரியல. இது நம்ம பார்வைக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. அதான் பரவும் பரிசொன்று அறியே நான், எனக்கு தெரியலப்பா. பண்டே உன்னை பயிலாதே, உன்னை பற்றி நான் எதையுமே பயிலலை, இந்த எந்த ஞானமும் எனக்கு இல்லை, கற்றவர்களோட சேர்ந்து நான் பயிலலை, இதெல்லாம் கேட்கல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னாரு. அப்படிப்பட்ட எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும், உன்னை நான் தரிசிக்கணும் அப்படின்னு மனமுருகி பாடுறாரு. அதனால சாமி இடம் விட்டார். அப்படி நதி பிரிஞ்சு போச்சுங்க, ரெண்டா பிரிஞ்சது, இடம் தடம் விட்டுருச்சு. சாமி அந்த இருவருமே சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமான் அடியார்கள் சூழ திருக்கண்டியூர்லேருந்து திருவையாறு வரைக்கும் அந்த ஆற்றில் அந்த இதெல்லாம் நடந்து வந்திருக்காங்க. 2 பக்கம் தண்ணி இருந்ததான். அங்கே வர தடத்தில் மட்டும் அந்த ஆற்று மண் மட்டும் தான் இருந்தது. அப்படியே வந்து ஃபுல்லாக முழுசாக தரிசனம் பண்ணதா நமக்கு பெரிய புராணம் மிக தெளிவாக சொல்லும் அந்த வரலாறு. இப்படி அற்புதம் நிகழ்ந்தது திருவையாறு. அடுத்ததாக 4 பெருமக்களுக்கு பாடியிருக்கிறாங்க. 3 தேவாரம் உண்டு, திருவாசகமும் உண்டு. அப்படி 4 பெருமக்களாலும் பாடல் பெற்ற தலம். அப்புறம் மற்றொன்று நந்திய பெருமான் அங்கே தான் தவம் செஞ்சு, அவருடைய சிலாத முனிவருடைய மகன் அவர். அங்கே தான் தவம் செஞ்சு நந்தின்ற மிக பதவிங்க, அந்த பதவியை பெற்றார். அங்கே சுயஜாய் என்ற அம்மையை வந்து திருமணம் செய்கிறார். நந்தின்ற திருமணம். அடுத்த தலை மலபாடி வருது, அதை நம்ம சொல்கிறேன். அவர் சாமியுடைய ஊர்.
அப்படி நந்தியம் பெருமான் ஸ்ரீஜாம்பியார் மணந்து கொண்டு நந்தி என்ற மிகப்பெரிய பதவியை அடைந்தது. நமக்கெல்லாம் குரு. அப்படிப்பட்ட புண்ணிய தலம். அப்புறம் எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? பணம் காசு கொடுத்தீங்களா எல்லாருக்கும் பிடிக்கும். அது எல்லாருக்கும் வேணாம். உண்மை தவறு ஒன்றும் இல்லை. பொருள் இல்லாருக்கு உலகில் இல்லைன்னு வள்ளுவர். அதனால் பொருள் இல்லாருக்கு உலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லைன்னாரு. அதுக்கு நமக்கு ரெண்டுமே வேணும். அதனால் ரெண்டும் வேணும். அதனால் பொருள் கொடுக்கக்கூடிய லட்சுமி. அப்படிப்பட்ட லட்சுமியே திருவையாறில் வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருவையாறுக்கு விசேஷம் உண்டுங்க. இன்றும் திருவையாற்றில் வெள்ளிக்கிழமை 2வது பிரகாரத்தில் லட்சுமி அம்மை இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனி பூஜையில் உண்டு, வழிபாடு உண்டு. சாமி அம்பாள் அங்கே லட்சுமி வழிபாடு செய்கின்ற அந்த வைபவம் உண்டு. பண்ணிட்டு லட்சுமி அம்மை உலாவும் வருவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நமக்கெல்லாம் தெரியும், ஆடி அமாவாசைக்கு அப்பர் பெருமானுக்கு கைலாய காட்சி கொடுத்த தலம். அது நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட புண்ணிய தலம். அடுத்ததாக இறைவன் சிவபெருமானை தொட்டி பூசிக்கிறவர்கள் ஆதிசைவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆதிசைவர் திருவையாற்றில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு காசிக்கு போய் காசிநாதரை விஸ்வநாதரை தரிசிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் அடியார்கள் காசிக்கு தரிசனம் ஒரு ஆசை இருக்கும். ஒரு சிவாச்சாரியர்களுக்கு இருக்காதா? அதாவது ஒரு ஆசை வந்தது. அதனால் வீட்டில் சொல்லிவிட்டு அதுக்குள்ள கடமை. இப்போ அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட ஒரு திருசுவம் அங்கே பூஜை பண்ணணும்னு ஒரு நியமம் வச்சுருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் 2 மாதம் வரை, 6 மாதம் வரை. அப்படின்னா இன்றைக்கும் நம்ம கோயிலில் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒதுக்கி இருக்கிறாங்களே, அது மாதிரி இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே காசியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், அந்த முறைக்கு வந்துடலான்னு சொல்லி அவர் புறப்பட்டார். காசி யாத்திரைக்கு போயிட்டார். அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சிருச்சு. இவர் பூஜை பண்ணுற காலம் அந்த நாள் வந்துருச்சு. பூஜை பண்ண நாள் வந்துருச்சு இல்லையா? இவர் அந்த பூஜை பண்ணலை, அந்த நாளைக்கு ஒரு பூஜை பண்ணலைன்னு நீங்கள் அந்த முறையே அவர் விட்டு போயிடும். அவர் பரம்பரைக்கே போயிடும். அப்படி ஒரு விதி, அப்படி ஒரு சூழல் வந்தது. அதனால் அவர் காசிலிருந்து பெருமானை என்னால் வர முடியவே தாமதமாயிருச்சேன்னு அழுகிறாரு. சாமி என்ன பண்ணிட்டாரு? திரு ஐயாற்று பெருமானே அவரே அவருடைய வடிவம் எடுத்து சிவபூஜை பண்ணிட்டார். இப்படி அவரை பூஜிச்சிருக்காரு. அடியாருக்காக பாருங்க, அவரே அவருடைய அவரை பூஜை பண்ணிக்கிட்டார். அதனாலதான் மாணிக்கவாசகர் ஐயாரதனில் சைவனாகியும் அப்படின்னார். ஐயாரு சைவன்னா ஆச்சாரியா, சைவாச்சாரியா. சைவனாகியும் அவரே அவர் பூஜிச்சாரியா. அவ்வளவு கருணை மிக்கவர் என்று அவருடைய வரலாறு பேசுகின்றது. அடுத்து நந்திதேவருடைய திருமணம் நடைபெற்றது. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இப்படிப்பட்ட அந்த புண்ணிய தலத்திலே சாமி இங்கே எழுந்தருள்கின்றார். திருஞான சம்பந்த பெருமான் இங்கு அவர் இதே தான் நம்ம படிக்கிறது 2ஆம் திருமுறை இந்தள பண்ணில் அருளி செய்யப்பட்டது.